வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜெகன் கந்தசாமி. டெட் அண்ட் டிஎன்பிசிக்கு அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல இருந்து அவங்க எந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறத நம்ம அந்த பார்ட்டில் நம்ம இப்போ பார்க்க போறது வந்து கெமிஸ்ட்ரி வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி டெட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல ஃபெர்ரிக் ஆக்சைடில் இரும்பின் இணைதிறன் என்ன அப்படிங்கிறது ஆன்சர் வந்து பி ஆன்சர் சி 3 அப்படிங்கிறது ஆன்சர். ஃபெர்ரிக் ஆக்சைடில் இரும்பின் இணைதிறன். அப்போ இங்க வந்து இணைதிறன் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். அதாவது கெமிஸ்ட்ரியில சில அணுக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானையும், சில அணுக்கள் வந்து 2 எலக்ட்ரான்களையும், ஏன் சில அணுக்கள் 3 எலக்ட்ரான் கூட மற்ற அணுக்களுடைய பகிரக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு இருக்கும். வேறு சில அணுக்கள் எந்த ஒரு எலக்ட்ரானையும் பகிரக்கூடிய தன்மை இல்லாம இருக்கும் இல்லைங்களா? இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அணுக்களுடைய இந்த பண்புக்கு பேர் தான், அந்த இணைய அந்த பண்புக்கு பேர் தான் இணைதிறன் அப்படின்னு பேரு. ஒரு அணு மற்ற அணுவோடு இணையக்கூடிய திறன் அது இணைதிறன் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு அணு எத்தனை ஹைட்ரஜன் அணுக்களை பிணைச்சு வச்சிருக்க முடியுமோ, ஹைட்ரஜன் அணுவை தான் பேஸ் பண்ணி இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க. ஹைட்ரஜன் அணுவும் பிணையும், அடுத்து குளோரின் அணுவும் பிணையும். அது எதுல இணைக்குதோ அதுல எத்தனை அணு இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் கிளியரா நான் சொல்றேன் பாருங்களேன். அதாவது ஒரு அணு எத்தனை ஹைட்ரஜன் அணுக்களை பிணைச்சு வச்சிருக்க முடியுமோ அதை வச்சுதான் இதை அளவிடுறாங்க. எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஆக்சிஜன் அணு, இப்ப H2O இருக்கு, இப்ப H2O இருக்கு, இது வந்து நீர் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இந்த நீர்ல வந்து என்னென்ன இருக்கு, நமக்கு ஹைட்ரஜன் அணு வந்து 2 இருக்கு, ஹைட்ரஜன் இல்லைங்களா? ஆக்சிஜன் அணு வந்து 1 இருக்கு, இது வந்து 2 அணு சரிங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றோம்னா, ஒரு ஆக்சிஜன் அணு 2 ஹைட்ரஜன் அணுக்களோட இணைஞ்சு நீர் மூலக்கூறு உருவாக்கும், தண்ணி நீர் மூலக்கூறு இருக்கும். அதனால ஆக்சிஜனுடைய இணைதிறன் 2. புரியுங்களா? சோ அங்கு ஹைட்ரஜன் பொதுவான ஒரு ஆளு, அங்க யாரு இருக்காங்களோ பக்கத்துல இருக்கிற ஆளுடைய இணைதிறனை வச்சுதான் நம்ம இந்த இடத்துல சொல்றோம். சோ ஆக்சிஜனுடைய இணைதிறன் 2 அப்படின்னு சொல்றது. அடுத்து குளோரின். குளோரின் அப்படின்னா குளோரினை பொறுத்த வரைக்கும் அது ஒரே ஒரு ஹைட்ரஜன் அணுவோடு மட்டும்தான் இணைஞ்சிருக்கும். இப்போ ஒண்ணு இல்லை, குளோரின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நம்ம சொல்றோம். இந்த குளோரினுடைய அணு இந்த இடத்துல வந்து ஹைட்ரஜனுக்கு வந்து 1 தான் இல்லைங்களா? அப்போ குளோரினுடைய இணைதிறன் வந்து 1 0 போட்டுக்கோங்க, 1 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு தனிமம் இங்க இருக்கு அப்படின்னா அதுக்கு பக்கத்துல ஆக்சிஜனுடைய அணுக்கள் எத்தனை இருக்கோ அதை பொறுத்துதான் அதனுடைய இணைதிறன் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மீத்தேன் இருக்கு, மீத்தேனுடைய இது வந்து பாத்தீங்கன்னா CH4 இல்லைங்களா? CH4. இப்ப ஹைட்ரஜன் அணு இங்க எத்தனை இருக்கு? 4 இருக்கு. அப்போ இங்க இருக்கக்கூடிய கார்பன், புரியுங்களா? சோ மீத்தேன் இதுல கார்பன் அணுடைய இணைதிறன் 4 அப்படின்னு சொல்லுவோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் அணு பத்தி தான் பார்ப்போம். இப்ப வேற தனிமங்களுடைய அணுக்கள் அல்லது ஒரே தனிமத்துடைய அணுக்கள் இணைஞ்சு மூலக்கூறுகளை உருவாக்கும். இது வந்து ஒரு பொதுவான ஒரு நியூட்ரல்ஸ். வேற ஒரு தனிமத்தோட அணு அல்லது அதனுடைய அணுக்களை இணையக்கூடிய அந்த தனிமத்துடைய அணுக்களுடைய எண்ணிக்கையை இணைதிறன் தீர்மானிக்குது. இப்போ ஒண்ணு கிடையாது, இணைதிறன் மதிப்பு 1 இருக்கக்கூடிய தனிமங்கள் ஒற்றை இணைதிறன் தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டுக்கு ஹைட்ரஜன் 1 சொல்றோம், சோடியம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒற்றை இணைதிறன் அப்படின்னு சொல்லுவோம். அதே இணைதிறன் மதிப்பு 2 இருக்கக்கூடிய தனிமங்கள் வந்து இரட்டை இணைதிறன் தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சிஜன், பெரிலியம் இதெல்லாம் சொல்லலாம். அதே மாதிரி இணைதிறன் மதிப்பு 3 இருக்கக்கூடிய தனிமங்கள் வந்து மும்மை இணைதிறன் தனிமங்கள். ஒரு டைம் எக்ஸாம் வைக்கிறது, மும்மை இணைதிறன் தனிமங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு அப்படின்னா அது நைட்ரஜன், அலுமினியம் இதெல்லாம் சொல்லலாம் சரிங்களா? ஆனா சில தனிமங்கள் ஒன்றுக்கும் மேல இருக்கக்கூடிய இணைதிறன் இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு இரும்பு ஆக்சிஜன், அதாவது இரும்பு கூட ஆக்சிஜன், இரும்பு ஆக்சிஜன் கூட இணைஞ்சு 2 வகையான ஆக்சைடுல உருவாக்குது. அது இந்த டைம் நமக்கு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. இப்ப ஃபெரஸ் ஆக்சைடு பாத்தீங்கன்னா, ஃபெரஸ் ஆக்சைடு பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்துட்டு நமக்கு 2 வகையான இணைதிறன்கள் நமக்கு இருக்கும். ஃபெர்ரிக் 1, ஃபெரஸ் இது வந்து நான் சொல்றேன் பாருங்களேன். ஃபெர்ரிக் தான் எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. இப்ப நம்ம வரிசை எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றா. இப்ப ஃபெரஸ் இருக்குன்னா, ஃபெரஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இரும்பு இல்லைங்களா? ஃபெரஸ் FeRrES வரும். இதுல Fe மட்டும் எடுத்துவாங்க. எப்படி அந்த தனிமத்துக்கு பேர் கொடுக்குறாங்க, இரும்புக்கு வந்து Fe எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கோம். அது பேர் எப்படி வைக்கிறாங்கிறதுக்கு தனியாக நம்ம கிளாஸ் பார்க்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இரும்பு ஆக்சிஜன் கூட இணைஞ்சு 2 வகையான ஆக்சைடு உருவாக்குன்னு சொன்னோம். ஃபெரஸ் ஆக்சைடு 2 இணைதிறனையும், ஃபெர்ரிக் ஆக்சைடு 3 இணைதிறனையும் கொண்டதாக இருக்கும். இதுதான் இங்க கான்செப்ட். அப்ப இது வந்து எக்ஸாம் கேட்டிருக்காங்கன்னா இதுக்கு முன்ன சொன்னது நமக்கு எக்ஸாம் வரும். அப்ப இதுக்கு மேல என்னென்ன இந்த ஏரியால இருக்கும்போது பல வகையான தனிமங்களோட அணுக்கள் ஒன்னோட ஒண்ணு இணைகிறப்ப சேர்மங்களுடைய மூலக்கூறு உருவாகுது சரிங்களா? அதுக்கு அந்த தனிமங்களுடைய இணைதிறன் மதிப்பை வச்சுதான், அதை பத்தி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம டக்குன்னு அதோட கால்குலேட் பண்ண முடியும். இப்போ ஒரு சில தனிமங்களுடைய இணைதிறன் மதிப்பை பார்க்கலாமே. ஹைட்ரஜனுடைய இணைதிறன் மதிப்பு பாத்தீங்கன்னா 1 ஹைட்ரஜன் அப்படி இதோட போட்டுக்கலாம். ரெண்டாவது கார்பன் C, இது வந்து இணைதிறன் மதிப்பு வந்து 4. கார்பனுக்கு வந்து இணைதிறன் மதிப்பு 4 நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு 4-5 தெரிஞ்சு வச்சுட்டா போதும். ஆக்சிஜனுக்கு 2 இணைதிறன் மதிப்பு. சோடியம் Naக்கு வந்து என்ன, சோடியத்துக்கு வந்து 1 நம்ம சொல்றோம். கால்சியத்துக்கு வந்து 2 Ca, கால்சியம் அப்படிங்கிறது Ca, கால்சியத்துக்கு Ca நம்ம சொல்றோம் சரிங்களா?
கால்சியத்துக்கு வந்து எத்தனை இந்த இணைதிறன் வந்து பாத்தீங்கன்னா 2. இந்த ஒரு 4 இந்த ஒரு 5 இது மட்டும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதவே ரிப்பீட்டா அடுத்த எக்ஸாம் கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? அடுத்த கேள்விக்கு போயிடலாம். எலுமிச்சை சாறு மற்றும் பேக்கிங் சோடாவை ஒன்றுடன் ஒன்று கலக்கும் போது உருவாகும் உப்பு கூறு சோடியம் சிட்ரேட். சோடியம் சிட்ரேட். எலுமிச்சையில் என்ன ஆசிட் நமக்கு இருக்கு? சிட்ரிக் ஆசிட் இருக்கு இல்லைங்களா? சிட்ரிக் அமிலம் இருக்கு. சரிங்களா? சோ இது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன, இந்த சோடா, சமையல் சோடா இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சோடியம் பைகார்பனேட் நம்ம சொல்றோம். எலுமிச்சையில சிட்ரிக் ஆசிட் அமிலம் இருக்கு. இந்த ரெண்டையும் கலக்கிறப்போ ஒரு வேதிவினை நடந்து சோடியம் சிட்ரேட் அப்படிங்கிற உப்பும், இது வந்து ஒரு வகையான உப்பு, நீர் கார்பன் டை ஆக்சைடும் வெளியே வருது. இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்து ஒன்று கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும், நீர் இந்த மாதிரி வெளியே வரும், அதுல பகுதி பொருட்களாக இருக்கக்கூடிய மற்ற ஆசிடும் அதுல இருக்கும். சரி, இப்போ ஒரு வேதியியல் மாற்றம் நிகழணும்னா அதுக்கு தேவையான காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, அழுத்தம் தர்றது மூலமாக வேதியியல் மாற்றத்தை உருவாக்கலாம். எடுத்துக்காட்டு சொல்லணும்னா பட்டாசு வெடிக்கிறது. சில வகை பட்டாசுகள் பாத்தீங்கன்னா சுபத்துல அடிக்கிறப்ப அந்த அழுத்தத்தால வெடிக்கும். சில வகை பட்டாசு வந்து கடினமான பொருட்களை வச்சு தட்டுறதுனாப்பையும் வெடிக்கும். அதனால அழுத்தம் தர்றது மூலமா ஒரு வேதியியல் மாற்றத்தை உருவாக்கலாம். இன்னொன்னு, இரு பொருள்களின் இணைதல். இப்ப எலுமிச்சை சாறை வந்து சோடா நீர்ல ஊத்துறப்போ நுர பொங்கி கார்பன் டை ஆக்சைடு உருவாகுதை நம்ம பார்ப்போம். சரிங்களா? இதே இந்த 2 கரைசலையும் கலக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நுர பொங்குறது இல்லை, தனித்தனியா இருக்கும்போது எதுவும் பொங்குறது இல்லை. ரெண்டையும் இணைக்கிறதுனால ஒரு வேதிவினை மாற்றம் நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெப்பப்படுத்தல் மூலமாக வேதிவினை மாற்றம் வரும். இப்போ இது ஒரு காரணம் எப்படின்னு சொன்னோம்னா, ஒரு என்ன சொல்றது, அரிசி நம்ம எடுத்துக்கிறோம், சாப்பாடு செய்யறோம் இல்லைங்களா? அரிசியில தண்ணி ஊத்தும் பொழுது பாத்தீங்கன்னா வேக வைக்கிறதுனால அதோடைய தன்மையும் அதனுடைய சுவையும் மொத்தமா மாறிடுது. அரிசி மட்டும் தனியா சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அது வேறு சுவையா இருக்கும். அதை நம்ம சமையல் செஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவருடைய சுவை வேறு விதமா இருக்கும். சோ இது ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இவ்வளோ வனஸ்பதி சமையல வனஸ்பதியை எந்த அளவுக்கு பயன்படுத்துன்றது எல்லாருக்கும் தெரியும். தாவர எண்ணெய்கள்ல ஹைட்ரஜனை சேர்த்து வனஸ்பதி தயாரிக்கிறது நமக்கு தெரியும். இது ஒரு பாயிண்ட் நம்ம கொடுத்துருப்பாங்க. எதையும் மைலேஜ் இது ஒரு ரியாக்ஷனுக்கான ஒரு வேதிவினைக்கு உண்டான ஒரு எடுத்துக்காட்ட சொல்றோம். இந்த வினையில பாத்தீங்கன்னா நிக்கல், பிளாட்டினம், சரிங்களா, இந்த 2 விஷயத்தையும் மைலேஜ். பிளாட்டினம் இல்லைன்னா பல்லடியம் வினையூக்கியா பயன்படுது எது இந்த வனஸ்பதி தயாரிக்கிறதுல. இப்ப வினையூக்கினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு பொருள் வேதிவினையில் எந்த மாற்றத்துக்கும் உட்படாம சரிங்களா, வேதி மாற்றத்தோட வேகத்தை மட்டும் துரிதப்படுத்துதோ, அந்த ஸ்பீடை எது இன்க்ரீஸ் பண்ணுதோ அந்த பொருளுக்கு வினையூக்கி அப்படின்னு பேரு. எடுத்துக்காட்டுக்கு சர்க்கரை எடுத்துக்கணுமா, நொதித்தல் வந்துட்டு ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நொதிகள் வினையூக்கியா செயல்படுது அப்படின்னு ஒரு வார்த்தையை படிப்போம். ரைட். இப்போ இதுல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வருதா. 3வது கேள்வியா பாருங்க. உறிஞ்சு குழாயினை தயாரிக்க பயன்படும் நெகிழி பிளாஸ்டிக் எது? பாலிப்ரோபோலைன். ப்ரோபைலின் அப்படின்னு சொல்றது, ப்ரோபைலின் அதாவது பாலிப்ரோபைலின். பாலினாலே பாத்தீங்கன்னா இந்த எலாஸ்டிக் இதெல்லாம் வந்துடும், நெகிழி பிளாஸ்டிக். சரிங்களா? சரி, இதுல இன்னும் நாம என்ன தெரிஞ்சுக்கணும், நெகிழி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஏறத்தாழ 200 வருஷமாவே நம்ம பயன்பாட்டு இருந்துட்டு இருக்கு. பர்கீசன் அப்படின்ற பேரும் உண்டு. பர்கீசின் இப்படி சொல்லுவாங்க, பார்க்கிசன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நெகிழி பிளாஸ்டிக் வந்துட்டாலே பார்க்கிசன் அப்படிங்கிற முதல் நெகிழியை உருவாக்குனவர் எட்மண்ட் வந்து யாரு அப்படின்னா, அதாவது இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா எட்மண்ட் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பார்க்கிசன்ங்கிறது ஒரு நெகிழியோட பேரு. அதை உருவாக்குனது எட்மண்ட் அலெக்சாண்டர் அப்படின்ற ஒரு தான் அதை உருவாக்குனார். நெகிழிகளை பிளாஸ்டிக்ல சரியான பயன்பாட்டுக்கு முறையா பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். அப்படி பயன்படுத்தாததுக்கு வந்து இப்ப நம்ம ஒண்ணு கிடையாது. இப்ப பாலிப்ரோபைலின் அப்படிங்கிற நெகிழியை செய்யறதுக்கு உறிஞ்சு குழாயை சொல்லலாம். இதை பயன்படுத்துறதுனால உயர்தரமான சுகாதாரத்தை நம்மளுக்கு அடைஞ்சிக்க முடியும். நம்ம சுகாதாரமா அதை நம்ம பயன்படுத்திக்கணும். ஆனா நெகிழிகள் வந்து ஒரு சிலது வந்து நமக்கு நெகிழினா பிளாஸ்டிக்ல வந்து நமக்கு தீங்கு தரக்கூடியது ஒரு மெலிசான அந்த இலகும் தன்மை இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் இருக்கு பாருங்க, அதெல்லாம் நம்ம எரிக்கும் பொழுது அதுல வரக்கூடிய அந்த புகை வந்து நமக்கு மனிதனுக்கு கேடு விளைவிக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா நெகிழிகளை பிளாஸ்டிக்ல 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு இலகும் நெகிழிகள், இன்னொன்னு இறுகக்கூடிய டைட்டா இருக்கக்கூடிய நெகிழிகள் அப்படின்னு சொல்லுவோம். இது முதல்ல வர்றது இலகும் நெகிழிகளுக்கு எடுத்துக்காட்ட சொல்லணும்னா பிஇடி. சரிங்களா? இந்த பிஇடி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பாலிஎத்திலின் டெப்தாலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. டெப்தாலேட், டி மீன்ஸ் டெப்தாலேட், பாலிஎத்திலின் டெப்தாலேட் அப்படின்ற அந்த பாட்டில் வந்து சொல்லலாம். நம்ம அதிக அளவுக்கு பயன்படுத்தக்கூடிய நெகிழி பைகள் பாலித்தினால் செஞ்சதுதான். இது எல்லாம் சூடுபடுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், இலைகள். இப்போ ரொம்ப மெலிசா இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ல நம்ம இது பண்ணணும். எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா பேக்லைட், மெலமைன் இதெல்லாம் சொல்லலாம். அதாவது பேக்லைட் நெகிழிக்கு வந்து இறுகும் நெகிழின்னு சொல்லுவோம். பேக்லைட் அப்படிங்கிறது மெலமைன் அப்படிங்கிறதும் இறுகும் டைட்டா இருக்கக்கூடிய நெகிழிக்கு சொல்லுவோம். பிஇடி வந்து இலகும் நெகிழிக்கு ஒரு இது சொல்லுவோம். இலகுனா ரொம்ப இது பண்ண வேண்டிய குழப்பிக்க வேணாம். பாலித்தீன் பை பேப்பர் நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அதே மாதிரி மெல்லிசான
வாட்டர் கேன் இதெல்லாம் யூஸ் பண்றோம்ல, அதெல்லாம் தூக்கி போட்டு நம்ம எரிச்சோம்னா நமக்கு கெடுதல் வரும். ஸோ இலகும் நெகிழிகள் கெடுதல் தான். இறுகும் நெகிழிகள்னா டைட்டா இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா பேக்லைட் மெலமைன் அப்படின்னு மைண்ட் வச்சுக்கோங்க. பேக்லைட் இது பேர் ரொம்பவும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. பேக்லைட் மெலமைன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நன்மை பயக்கக்கூடியதுன்னு சொல்லுவோம். இப்போ பேக்லைட் அதிகமான ஹீட்டு, அது மாதிரி கரண்ட் மின்சாரத்தை கடத்தாத பொருள் இருக்கிறதுனால பேக்லைட்டை பயன்படுத்தி சுவிட்ச் கரண்ட் நம்ம லைட் போடுறதுக்காக சுவிட்ச் யூஸ் பண்ற மாதிரி அது, அப்புறம் பாத்திரங்களுடைய அந்த கைப்பிடிகள் தயாரிக்கிறது, இதுக்கெல்லாம் அது பயன்படுது. மெலமைன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நெருப்பை தாங்கக்கூடிய திறன் இதுக்கு இருக்கனால இந்த தரை ஓடுகள் மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெத்தைக்கு மேல தரை ஓடுகள், தீ அணைக்கிற டிபார்ட்மெண்ட்ல பயன்படுத்துற அந்த துணிகள், இந்த மாதிரி தயாரிப்புல பயன்படுது. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு மட்டும் பேக்லைட் மெலமைன் மட்டும் மெயில் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி போயிடலாம். தனிம வரிசை அட்டவணையில் 2வது தொகுதியில் அத்தனிமம் உள்ளது, 2வது தொகுதியில் அத்தனிமம் இருக்கு. அதன் சேர்மம் சிமெண்ட் தயாரிப்பில் பயன்படுகிறது. அத்தனிமம் சிஏ. இப்ப இங்க என்ன சொல்றோம்னா கால்சியம் இது எல்லாமே ப்ரீவியஸ் ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க. நாம எடுத்ததுல கவர்மெண்ட் எடுத்த கொஸ்டின்ஸ். சரிங்களா? இதுல சில சேர்மங்களை பத்தி நம்ம பார்க்கலாம். இப்ப சிஏ கால்சியத்தை வந்து நம்ம பார்த்திருப்போம். நமக்கு இதுல இருந்து ஒரு கேள்வி வருதுனால இந்த ஏரியா என்னன்னு பார்க்கலாம். இதுல சில சேர்மங்களுடைய பயன்களை பத்தி இதுல பார்த்துக்கலாம். இப்போ சாதாரண உப்பு நம்ம வீட்டுல பயன்படுத்துறோம் இல்லைங்களா சமையலுக்கு, சாதாரண உப்புக்கு வந்து என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்க போற எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் சாதாரண உப்பு. இதுக்கு இந்த சர்டிபிகேட் பேர் நம்ம வேதியியல் என்ன பேர் வச்சிருக்காங்க, இதோட வேதி பேர் பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு தெரியும். இதுல இருக்கக்கூடிய பகுதி பொருள் வந்து சோடியம் குளோரின் இதெல்லாம் இருக்கு. நம்ம எதுக்கு பயன்படுது, நம்ம சாப்பிட்ற அந்த இதுல குழம்புல நம்ம பயன்படுத்துறோம். அது மட்டும் இல்லாம மீன், இறைச்சி இது எல்லாம் கெடாம இருக்கிறதுக்காக பயன்படுத்துறோம். ரெண்டாவது சர்க்கரை, சுக்ரோஸ்ன்னு சொல்றது. சர்க்கரை சும்மா ஒரு 5-6 மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது கண்டிப்பா எக்ஸாம்க்கு வரும். சர்க்கரை சுக்ரோஸ் அப்படின்னு சொல்றது. இதுல இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் பார்த்தீங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாம் இதுல இருக்கு. இது எதுக்கு யூஸ் ஆகுது, சர்க்கரை இனிப்புகள், மிட்டாய்கள், பழச்சாறுகள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. 3வது ரொட்டி சோடா. ரொட்டி சோடா. இந்த ரொட்டி சோடாவில் நம்ம இந்த சோடியம் பை கார்பன் நம்ம சொல்றோம், அது வந்து வேதியியல் பேர். இதுல இருக்கக்கூடிய பகுதி பொருட்கள் பார்த்தீங்கன்னா சோடியம், ஹைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன் இதெல்லாம் இருக்கு. இது எங்கெங்க யூஸ் பண்ணுது, தீயணைக்கக்கூடிய சாதனங்கள், பேக்கிங் பவுடர் தயாரிக்கிறதுக்கு, கேக்கு, ரொட்டி தயாரிக்கிறதுக்கு இதெல்லாம் சோடியம் பை கார்பன் பயன்படும். நெக்ஸ்ட் சலவை சோடா. சலவை சோடா இதனுடைய வேதிப்பொருள் சோடியம் கார்பனேட். சோடியம் கார்பனேட். இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் சோடியம், கார்பன், ஆக்சிஜன். இதோட பயன் என்னன்னா கடின நீரை மென்னீராக்கிறதுக்கு பயன்படுது. சரிங்களா? அடுத்து சலவை தூள். சலவை சோடா நம்ம பிரிச்சோம், சலவை தூள். சலவைத்தூள் கால்சியம் ஆக்சிகுளோரைடு அப்படின்னு பேர், அதாவது வேதியியல் பேர். இதுவும் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. இதுல கலந்துருக்கக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா கால்சியம், ஆக்சிஜன், குளோரின் இதெல்லாம் சொல்லலாம். இதனுடைய பயன்கள் சலவை தொழில பயன்படுத்துறாங்க, வெளுக்கிறதுக்கு, துணி வெளுக்கிறதுக்கும், கிருமி நாசினியாகவும் பயன்படுத்துறாங்க. அதே சமயத்தில் குடிநீர் தொட்டி வந்து கிளீன் பண்றதுக்கு, சுத்திகரிக்கிறதுக்கு பயன்படுது. நெக்ஸ்ட் சுட்ட சுண்ணாம்பு. சுட்ட சுண்ணாம்பு இதோட வேதியியல் பேர் பாத்தீங்கன்னா கால்சியம் ஆக்சைடு நம்ம சொல்லுவோம். கால்சியம் ஆக்சைடு. இதுல இருக்கக்கூடிய பகுதி பொருட்கள் கால்சியம், ஆக்சிஜன் இதெல்லாம் இருக்கு. இதனுடைய பயன்பாடு என்ன, சிமெண்ட், கண்ணாடி தயாரிக்கிறதுக்கும் பயன்படுது. இதுதான் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. இதனுடைய சேர்மம் சிமெண்ட் தயாரிக்க பயன்படுகிறது. அத்தனிமம் கால்சியம், சுட்ட சுண்ணாம்பு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ இதுல இன்னும் நம்ம ஒரு சிலர் தெரிஞ்சுக்கலாம். நீற்றிய சுண்ணாம்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நீற்றிய சுண்ணாம்பு. இப்போ இதுல இருக்கக்கூடிய பேரை மட்டுமே மனப்பான்மையில கண்டிப்பா நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. நீட்ரிய சுண்ணாம்புங்கிறது கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் அதுல கலந்துக்கூடிய பொருட்கள் வந்து கால்சியம், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாம் இருக்கு. ஸோ இதுல சுண்ணாம்பு அடிக்கிறது, அதாவது வெள்ளை அடிக்கிற பாருங்க, அதுக்கு பயன்படுத்துது. இன்னொன்று பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு கல் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கால்சியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கால்சியம் கார்பனேட் எதுக்கு பயன்படுது, கால்சியம் கார்பன் அதுல இருக்கக்கூடிய பொருள் கால்சியம், கார்பன், ஆக்சிஜன் இருக்கு, சுண்ண கட்டி தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. சரி, இவ்வளவுதான். இங்க இருக்கக்கூடிய இது மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணி போது, இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ். இது எதுக்கு சார் எடுத்துருக்கோம் அப்படின்னா, கொஸ்டின் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இன்னைக்கு கெமிஸ்ட்ரியில இருந்து கொடுத்துருக்கோம். அடுத்து பிசிக்ஸ், அப்புறம் ஜுவாலஜி, பாட்னி, மேத்ஸ், இங்கிலீஷ் அடுத்தடுத்த கிளாஸஸ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்க, டெட்டுக்கு வந்து மிக விரைவில் அதுக்கான ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. மிக விரைவில் எக்ஸாம் வந்துடும். மிக விரைவுன்ற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணதுனால நான் இப்ப சொல்றேன், மினிஞ்சு போனா 1 வாரம் 10 நாள்ல டெட் எக்ஸாம் வந்துடும். நீங்க தைரியமா படிச்சுட்டே இருங்க. நமக்கு தேவைங்க இந்த 2025 டெட் எக்ஸாம் அல்லது
டிஎன்பிசி எக்ஸாம் ஏதோ ஒரு எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதெல்லாமே இந்த கொஸ்டின்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறத வரிசையா நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா முக்கியமான சில டாபிக் வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதிக ஒரு டைம்க்கு 2 டைம் படிச்சு நம்ம மைண்ட்ல ஏற்றிக்கும். ஸோ இந்த மாதிரி ஏரியாக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ரீவியஸ் எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.